கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ரயில் சேவை தொடங்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை புறநகர் பகுதிகளில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த வகையில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையை ஒட்டி உடற்பயிற்சி கூடத்துடன் அமைக்கப்படும் பூங்காவை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ச்சியாக சென்னை அடுத்த முடிச்சூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆம்னி பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவில் போதிய நிதியை அவர்கள் கோரியபடி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கியிருக்கின்றது. தொடர்ந்து அந்த பணிகள் முன்னேற்றம் குறித்து துறையினுடைய செயலாளரும் நம்முடைய துறையினுடைய உறுப்பினர் செயலாளரும் தென்னக ரயில்வே மேலாளரிடம் தொடர்ந்து அழுத்தத்தை தந்து வருகிறார்கள். அவர்கள் இன்னொரு 3 மாத காலத்திற்குள் முடிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மார்ச் மாதம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிப்பதாக வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த பணிகளையும் ஆய்வு செய்து வருகின்றோம். துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்ந்து எங்கள் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 40 கோடி ரூபாய் செலவில் ஒரு முறை 111 பஸ்கள் நிறுத்துகின்ற அளவிற்கு இந்த பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாத இறுதிக்குள் இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த காலையிலிருந்து துறையினுடைய செயலாளர், துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றனர்.